இருட்டான கலர் இருக்கின்றது, ஊத்தைகளை தாங்கிக் கொள்ள, அழுக்குகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய முறையில் டார்க் கலர்கள், இதை பெண்களுக்கு அணியலாம். வெள்ளை உடுக்கத்தான் வேணுமென்ற கட்டாயம் இஸ்லாத்தில் சொல்லல. வெள்ளை உடுக்கிறது ஏற்றம் என்றதுக்காக தான் அணிஞ்சு கொள்றாங்களே ஒழிய கட்டாயப்படுத்துறதுக்கு அல்ல. இன்னும் சிலரும் என்ன செய்யறாங்க, இந்த கொண்டு இதா இருக்கக்கூடிய பெண்மணியுடைய ரூம்லிக்கு எல்லாமே வெள்ளை மயம். அவருடைய பெட்ஷீட்டும் வெள்ளை ஆயிக்கணும், தலைவணி உரையும் வெள்ளை ஆயிக்கணும், நிலைக்கு போட்டிக்கு திரைச்சியிலையும் கேட்டனும் வெள்ளை ஆயிக்கணும், ஜன்னலுக்கு போட்டிக்கு எல்லாம் வெள்ளை. அப்படி அல்ல, அதெல்லாம் இத்தாய்க்கு இவள் தான் இத்தாய்க்கியாள். எனவே அவைகள் எல்லாம் வெள்ளை அல்ல, அவைகள் வேண்டிய டிசைன்ல போடலாம். இந்த பெண் தான் என்ன செய்யக்கூடாது, வெள்ளை என்றது இவளுக்கு கட்டாயமும் அல்ல. டார்க் கலர்களை அவளுக்கு உடுக்கலாம். ஆனால் கண்ணை கவரக்கூடிய, கண்ணை கவர்ந்து மக்களை கவரக்கூடிய முறையில் மினுக்க மினுக்க அணுகிறது. இதைத்தான் இஸ்லாம் வன்மையாக கண்டித்துக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்ற ஒரு இத்தாவுடைய பெண் இன்னும் தடுத்துக் கொள்ள வேண்டிய சில விஷயங்களுக்கு அவன் என்ன செய்யணும், வாசனை திரவியங்களை பாவிக்கக்கூடாது. வாசனை கமகமண்டு மணக்கக்கூடிய உணவு வகைகளை சாப்பிடக்கூடாது. ஏன், துக்கம் அனுஷ்டிக்கிறவளுக்கு இதெல்லாம் லாய்க்கு அல்ல. நகைகள் அணியக்கூடாது. உடனே கணவன் மரணித்து விட்டால் அந்த நகையெல்லாம் கழட்டிடணும். மூணாம் அண்டை கழட்டுறது அல்ல. கணவன் மரணித்து விட்டால் அண்டைக்கு என்ன செய்யணும், இந்த இதா இருக்கக்கூடிய பெண் உடனே எல்லா நகைகளையும் கணவனுக்கு துக்கம் அனுஷ்டிக்கிறவர்களுக்கு சந்தோஷத்துக்கு தான் அந்த நகை அணிவாங்க. சந்தோஷத்துக்கும் ஆடம்பரத்துக்கும் தான் நகை அணியப்படும். இது சந்தோஷப்படக்கூடிய கட்டம் அல்ல, தலாக்கு அது சட்டம் அல்ல. இவைகள் எல்லாத்தையும் நீக்கிக் கொள்ளணும். கணவன் மரணித்து விட்டால் துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய அந்த பெண்மணி வாசனை திரவியங்களை பாவிக்கக்கூடாது. கமகமண்டு மணக்கக்கூடிய ருசியான சாப்பாடு, அதாவது மணக்கக்கூடிய சாப்பாடுகளை இன்றைக்கு கல்யாண வீட்டில் முதலாக அனுப்பிய இத்தக்கார பொம்பளை தான் ஒரு சகன் அனுப்புற எங்கேக்கு இத்தக்கார பொம்பளைக்கு எங்க கமகமண்டு மணக்குது, அதெல்லாம் அது சந்தோஷத்துக்கு சாப்பிடக்கூடியது. இந்த பொம்பளை துக்கத்தில் இருக்கிறான். எனவே அந்த கமகமண்டு மணக்கக்கூடிய அந்த ருசியான சாப்பாடு தின்னலாம், பிரச்சனை இல்லை. மணக்கக்கூடிய மணமணந்து மணக்கக்கூடிய சாப்பாடுகளை விட்டு அவள் தவிந்து கொள்ளணும். நகைகள் அணிவதத்தை விட்டு தவிந்து கொள்ளணும். வாசனை திரவியங்களை பூசுரத்தை விட்டு அவள் தவிந்து கொள்ளணும். அதே போன்று அந்நிய மகரம் அல்லாதவர்களோடு உறவாடுவதை, பேசுவதை தவிந்து கொள்ளணும். தனக்கு மகரம் இல்லாத ஆண்களோடு கலந்துறவாடுவதை, பேசுவதை, அவளோடு புலங்குவதை அந்த பெண் தடுத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அவளுக்கு என்ன செய்யப்பட்ட இஸ்லாத்தில் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பெண்ணுக்கு வீட்டுக்குள்ள ஒரே இடத்துல அடைஞ்சு கொண்டு முடிச்சுட்டு சட்டம் இல்லை. ஒரு பொம்பளை இத்தாலிக்குன்னு சொன்னால் வீட்டுக்குள்ள ஒரு ரூம்ல பூந்து கொண்டே இருக்கணும். அவங்க ரிமாண்ட் பண்ணி வச்சு இல்லை அவளை வீட்டுக்குள்ள வேண்டிய மாதிரி தாராளமாக அந்நிய ஆண்களுடைய கண்களை படாம, அந்நிய ஆண்களோடு புழங்காமல் என்ன செய்யலாம், அவளுடைய வீட்டுக்குள்ள சுதந்திரமாக அவளுக்கு நடமாடலாம். அதுக்குள்ள அந்த ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கொண்டிருக்கணுங்க அப்படி ஒன்று சொல்லி இஸ்லாம் சொல்லல. அந்த பெண்மணிக்கு என்ன செய்யலாம், தன்னுடைய வீட்டில் சுதந்திரமாக நடமாடலாம். அவள் செய்ய வேண்டிய வேலை என்ன, அந்நிய ஆண்களோடு புழங்கக்கூடாது, அந்நிய ஆண்களோடு கதைக்கக்கூடாது, அவங்கள பார்க்கக்கூடாது. இப்ப அடுத்த கட்டம், திடீரென ஒரு அந்நிய ஆணை பார்த்துட்டான்னு வச்சுக்கொள்வோம். அடுத்து அந்நிய ஆணுடைய குரல் ஒன்று கேட்டு விட்டது. இப்ப சொல்லுவாங்க முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க, இதுதான் முறிஞ்சிட்டது. அந்நிய ஆணுடைய குரல் கேட்டுட்டது, திடீரென ஒரு ஆம்பளைய பார்த்துட்டான், யுத்தம் முறிஞ்சிட்டு மரபின் ஸ்டார்ட் ஆரம்பத்திலேருந்து. அப்படி ஒன்று இஸ்லாத்தில் இல்லை. திடீரென அந்த ஏற்பட்டதுக்காக வேண்டியோ இவள் வேணுமென்றே அந்நிய ஆணை பார்த்துன்னு சொன்னதுக்கான யுத்தம் முறியாது. ஆனா இவளுக்கு பாவம், இத்தாவில் ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் இவள் செஞ்சென்று சொன்னால் இத்தா முறிகிறது அல்ல. உளுமுறிகிற மாதிரி யுத்தம் முறிகிறது இல்லை, உளுமுறிகிறது மாதிரி யுத்தம் முறிய மாட்டாது. ஆனா இத்தாவுடைய காலம் அப்படியே பெய்து கொண்டிருக்கும். ஆனால் அவள் மாத்தம் செஞ்சால் அவளுக்கு பாவம் வந்து கொண்டே இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். இத்தாவுடைய காலத்தில் ஹராமாக்கப்பட்டவைகளை செஞ்சென்று சொன்னால் இவளுக்கு பாவம் இருக்கின்றது. இத்தாவுடைய பாட்டில் இத்தா கழிஞ்சு கொண்டே இருக்கும். இப்போ ஒரு பொம்பளை என்ன செய்யறான்னு கொண்டு வெளிநாட்டில் இருக்கான்னு வச்சுக்கொள்வோம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஸ்ரீலங்காவில் இருக்க மாப்பிள்ளை இங்க மௌத்தா போய்த்தாரு. இவளுக்கு நான் 5 மாசத்துக்கு பிறகுதான் அவளுக்கு மெசேஜ் கிடைக்குது, மாப்பிள்ளை மௌத்தாம் என்று சொல்லி. இத்தாவுடைய காலம் கழிஞ்சு அவளுக்கு இத்தா ஒன்று இல்லை. மரவே நாங்க கேள்விப்பட்ட நேரத்தில் இந்த இத்தா இருக்கிறது அல்ல. இத்தாவுடைய காலம் கழிஞ்சத்துக்கு பிறகு கணவன் இறந்து விட்டான் என்று சொன்ன செய்தி, அல்ல கணவன் தலாக்கு சொல்லி விட்டான் என்று செய்தி அந்த பெண்ணுக்கு எத்தின்னு சொன்னால் அதுக்கு பின்னால் அந்த இத்தாவுடைய காலம் அப்படி ஆட்டோமேட்டிக்காக கழிஞ்சு வைத்தாச்சு. மரவன் இத்தா ஆரம்பிக்கிறது இல்லை. ஆனா பேலன்ஸ் இருந்துன்னு சொன்னா பேலன்ஸ் இருந்துடுவோம். கணவன் மௌத்தாகி 2 மாசத்துல கேள்விப்பட்டால் மாப்பிள்ளை மௌத்தான்னு சொல்லி இன்னும் 2 மாசம் 10 நாள் பேலன்ஸ் இருந்துட்டால், பாக்கி இருந்துட்டால் போதும். ஏன் இத்தான்னு சொல்லி அப்படியே கழிஞ்சு கொண்டு போறதுதான். அதை நாங்க ஆரம்பிச்சு இருந்து முடிக்கிறதுன்னு சொல்லி அர்த்தம் அல்ல. எனவே இத்தாவுடைய கடமை.
அதே நேரம் இத்தாலேருந்து ஒரு பொம்பளை வெளியில் வாரான். வித்தா முடிஞ்சு வெளியில் வாரணத்துக்கு அது எத்தனையோ சம்பிரதாயங்கள் எல்லாம் மூட கொள்கைகள் மத்தியில் மக்கள் ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. இஸ்லாம் இவ்வளவு கஷ்டப்படுத்தலைங்க யாரையும். எனவே வெளியில் வாரத்துக்கு விசேஷம் ஒன்றும் இல்லை. வெளியில் வாரத்துக்கு அவருக்கு இந்த பஜாருக்கு போய் சொல்லி அனுப்புறதா இல்லை. அந்த பொம்பளைக்கு எப்படியும் எந்த நாளைக்கும் மித்தா தான். பெண் என்று சொன்னால் எந்த நாளைக்கும் மித்த மாதிரி இருக்கத்தான் வேணும். அந்நிய ஆங்களோடு புழங்கப்படாது, அந்நிய ஆங்களை பார்க்கப்படாது. இந்த நாளைக்கும் அந்த பொம்பளை மான மரியாதையோடு இருக்கணும். இது கொஞ்சம் கட்டுப்பாடு கூட, அவ்வளவுதான். எனவே வெளியில் வாரணத்துக்கு இவங்களுக்கு இந்த விதமான விசேஷமான ஒன்றும் இல்லை. அங்கே சாப்பாடு கொடுக்க வேணாம்னு சொல்லி விரும்பின சந்தோஷத்தை கொடுத்துக்கோங்க. ஆனால் அப்படி ஒரு கட்டாயம் கிடையாது. அடுத்தது அந்த பொம்பளை வாரணத்துக்கு குர்ஆன் ஓதி கொண்டு வரணும், ஒரு சாலிகான மனுஷன் முகத்தில் முடிக்கணும். இதெல்லாம் முன்னோர்களுடைய மூட கொள்கைகள். முகத்தில் முடிக்கணும், முகத்தில் முடிக்கிற இன்னொருத்தன முகத்தில் முடிக்க ஹராமே, பச்சை ஹராம். வாரணத்துக்கு ஹரா தெரிஞ்சு கொண்டு வாரா. அப்படி ஒரு இஸ்லாம் சொல்லல. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஷரீஅத்து அத்தீனு யுஸ்ர், மார்க்கம் என்று சொன்னது ஆக லேசானது. நாங்கள் தான் அதை கஷ்டப்படுத்தி கொண்டு செய்கிறோம். இல்லாதெல்லாம் போட்டுக்கொண்டு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பொம்பளைக்கு எத்தனையோ கட்டுப்பாட்டை போட்டு அவளை என்ன செய்கிறோம் இது கொண்டு இன்னும் கஷ்டப்படுத்திக் கொள்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே என்ன செய்யணும்? இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம், எனக்கு படாத விஷயங்கள் உங்களை மனதுக்கு தோன்ற, அதை நீங்கள் உலமாக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுவோம். எனவே திருமணம் என்று சொன்னது ஒரு கணவனும் மனைவியும் இணையக்கூடிய ஒரு வாழ்க்கை. எனவே இந்த வாழ்க்கை சீராக அமைய வேண்டும் என்று சொன்னால் ஷரீஅத்தின் அடிப்படையில் ஆரம்பத்திலே இருந்து நாங்கள் ஆரம்பிக்கணும். அது திருமணத்தின் ஆரம்பத்து விஷயத்திலே இருந்து ஷரீஅத்தோடு சேர்த்து ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யலாம், அது சிறப்பான ஒரு முறையில் அதை கொண்டு போய் சேரும். எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சொத்து சம்பத்துகளை ஷரீஅத்தின் அடிப்படையில் செலவழித்து நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமே தவிர ஷரீஅத்துக்கு அப்பாற்பட்ட முறையில் நாங்கள் திருமண வைபவங்களை ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் அங்கே வீணான செலவுகள், இஸ்ராஃபுகள், ஹராம்கள், பாவங்கள் எல்லாம் கலந்துட்டோம் என்று சொன்னால் அது பரக்கத்தே கிடையாது. ஏன் சொன்னாங்க? வலிமாக்கள், அதாவது திருமண செலவுகளில் ஆக லேசானதுதான் பரக்கத்து உள்ளது. ஆக லேசான செலவுள்ளதுதான் பரக்கத்து மிச்சமுள்ள கர்த்தம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆகிய இன்றைய மட்டுக்கும் நாங்கள் எளிமையான முறையில் எளியவர்களை கூப்பிட்டு அந்த திருமண வைபவங்களை நடத்தி கொள்றதுக்கு நாங்கள் முயற்சிக்க வேணும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்கள் குற்றம் குறைகளை மறைத்தருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்லடியார்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக. இந்த புனிதமான ரமலானுடைய காலத்தை நல்ல சாலிஹான அமல்கள் மூலமாக செலவழிக்கக்கூடிய நல்லடியார்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். லா இலாஹா இல்லா إلا